அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விமர்சனம் செய்கின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள், புறக்கணித்து செல்கின்றார்கள், கேலி பேசுகிறார்கள். இவ்வாறாக எது நடந்தாலும் உனக்கான உன்னுடைய மதிப்பு ஒருபோதும் குறையப் போவதில்லை. உன்னை எத்தனை தாழ்த்தி பேசினாலும், எவ்வளவு மட்டமாக அவர்கள் சித்தரித்தாலும் எல்லாமும் அவர்களின் கருத்தும் எண்ணமுமே அன்றி எதுவும் இங்கே நிஜமில்லை. நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னுடைய பெருமானம் ஒருபோதும் குறையாது. இந்த கருத்தை உனக்கு விளக்குகின்றேன், கேள். கருத்தரங்கு ஒன்றில் பேச எழுந்த ஒரு பிரபல பேச்சாளர் ஒருவர் தங்க மோதிரம் ஒன்றை தூக்கிப்பிடித்து சபையோருக்கு காட்டினார். இது சுத்தமான தங்கத்தினால் ஆன மோதிரம். இதில் யார் இதை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்று அங்கு குழுமியிருந்தவர்களிடம் கேட்டார். சபையில் கைகள் ஒவ்வொன்றாய் உயரத் தொடங்கின. பின்னர் அவர் மெழுகுவர்த்தி ஒன்றை எரியச் செய்து குறடு ஒன்றின் உதவியுடன் அந்த மெழுகுவர்த்தியில் அந்த மோதிரத்தை பிடித்தார். சிறிது நேரத்தில் புகைக்கரிப்பட்டு அந்த மோதிரம் முற்றிலுமாக கருப்பாக மாறியது. இப்போது இதனை பெற்றுக்கொள்ள யார் விரும்புகிறீர்கள் என்று பேச்சாளர் கேட்டார். சபையில் இருந்த அனைவருமே கைகளை உயர்த்தினார்கள். நல்லது, நான் செய்வதை கொஞ்சம் கவனியுங்கள் என்று கூறிய பேச்சாளர் தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை கீழே போட்டு தன்னுடைய காலணிகளால் அந்த மோதிரத்தை நன்றாக மிதித்து தேய்த்தார். பின்னர் அதனை உயர்த்தி பிடித்து இப்போது இது யாருக்கு வேண்டும் என்று கேட்டார். இப்பொழுதும் சபையில் இருந்த அதிகமானோர் கைகளை உயர்த்தினர். மீண்டும் அவர் மோதிரத்தை கீழே போட்டு சுத்தியலால் அடித்து ஒரு குலைய செய்தார். அவர் மீண்டும் அந்த மோதிரத்தை தூக்கி பிடித்து இனிமேலும் யாராவது இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுதும் முன்பு போலவே கைகள் உயர்ந்தன. பின்பு அவர் சபையோரை பார்த்து பேசத் தொடங்கினார். நான் இந்த மோதிரத்திற்கு என்ன தீமைகள் செய்த போதிலும் நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறீர்கள். ஏனென்றால் நான் கொடுத்த வழிகளினால் இந்த மோதிரத்தின் பெருமதிப்பில் எந்த குறையும் ஏற்படவில்லை. இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் காரணமாக அல்லது எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் காரணமாக உங்கள் மீதும் கரி பூசப்படலாம். நீங்கள் கீழே போட்டு மிதிக்கப்படலாம் அல்லது அடித்து நொறுக்கப்படலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களை பற்றி தாழ்வாக எடை போடக்கூடாது. ஏனென்றால் அப்படி என்ன நடந்தாலும் உங்களுடைய பெருமதிப்பு என்றும் குறையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் விசேஷமானவர்கள். அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். என் தங்கமே, இதையே தான் நான் உன்னிடத்திலும் கூறுகின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகள் காரணமாகவும் உன்னுடைய கர்ம வினைகளின் காரணமாகவும் இப்போது உன்னை எல்லோரும் புறம் தள்ளிவிடலாம், உன்னை ஏமாற்றிவிடலாம், உனக்கு துரோகம் செய்து விடலாம், உன்னுடைய மதிப்பினை குறைத்தும் மதிப்பிடலாம். தங்கம் எவ்வாறு என்ன செய்த போதிலும் அதனுடைய மதிப்பை இழக்காதோ அதே போன்றுதான் நீயும் என்னுடைய தங்க பிள்ளைதான். எத்தனை சோதனைகள் வந்தாலும், யார் உன்னை குறைவாக மதிப்பிட்ட போதிலும், யார் என்ன செய்தாலும் நீ என்னுடைய தங்க பிள்ளை. உன்னுடைய பெரும் மதிப்பு பெருமானமும் ஒருபோதும் குறையாது. மற்றவர்கள் பேசுவதால் நீ தரம் தாழ்ந்து விட மாட்டாய். உன்னுடைய மனதில் உன்னை எப்போதும் உயர்வாகவே கருதிக்கொள். யாருடைய பேச்சுக்கும் இங்கே அதிக மதிப்பீடு தராதே. மற்றவர்களின் பேச்சை புறம் தள்ளிவிட்டு நேர்மறையான முறையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. நீ அதில் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எல்லாம் முடிந்துவிட்டது என்று முடங்கி அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று நீயே முடிவெடுத்து விட்டாய். எல்லா முடிவுகளும் நீ எடுப்பாய் என்றால் நான் இங்கு எதற்கு? உனக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளை எண்ணி மலைத்து போய் நிற்கின்றாய். இந்த ஆட்டங்களை எல்லாம் நடத்தி வைப்பவன் உன்னுடைய அப்பா என்பதை மறந்து விட்டாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்பவர்கள் மனிதர்கள் ஆவர். ஆனால் அதனுடைய முடிவோ கடவுளின் கையில் இருக்கின்றது. எந்த முடிவையும் எந்த நேரத்திலும் மாற்றுவது இறையாண்மை. இப்பொழுதும் கூறுகின்றேன், நீ பயப்படும் அளவிற்கோ வருந்தும் அளவிற்கோ உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் நடந்து விடவில்லை.
எதுவும் முடிந்துவிடவும் இல்லை. எத்தனையோ விதமான மனிதர்களையும் எத்தனையோ விதமான ஆட்டங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். சற்று பொறுமையாக காத்திரு. கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறைய உண்டு. கெட்டவர்கள் வாழ்க்கையில் நன்றாக வாழ்வதை போன்று தெரியலாம். ஆனால் நல்லவர்களின் வாழ்க்கையை அவர்களால் தட்டி பறிக்க முடியாது. இறுதியில் நல்லவர்களே வெற்றி பெறுவர். நீ என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையை என் கண்முன்னே யாரேனும் பறிக்க முயற்சித்தால் அதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா? நீ என்று உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லி அழுதாயோ, அன்றே உன்னுடைய வாழ்க்கைக்கான விடைகளை நான் அவ்வப்போது உனக்கு தெரியப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன். மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிரு. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பதில்கள் உனக்கு புரிய வரும். என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பினாய் ஆனால் மனிதர்களுடைய இந்த சிறிய சிறிய ஆட்டங்களை கண்டு என்றும் அஞ்சாதே. அதை கண்டு கவலைப்படாதே. எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார். அனைத்து சதிகளையும் என்னுடைய அப்பா அழித்து விடுவார் என்கின்ற நம்பிக்கையோடு இரு. ஏனென்றால் உனக்கு எதிரான ஆட்டங்கள் அனைத்தும் உனக்கு மட்டுமே எதிரான ஆட்டங்கள் அல்ல, அவை எனக்கும் எதிரானவையே. என்னை சரணடைந்த பிறகு நீயும் நானும் வேறென்று உனக்கு யார் சொன்னது? உன்னுடைய வாழ்வில் நான் நுழைந்த பிறகு, என்னிடம் நீ சரணடைந்த பிறகு நீயும் நானும் என்றுமே ஒன்றே. என்னை தஞ்சமடைந்த உன்னை என்றுமே நான் நிற்கதியாக தவிக்க விட மாட்டேன். ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன். உன்னுடைய நம்பிக்கைகள் என்றுமே வீண் போகாது. உன்னுடன் நிற்பது உன்னுடைய அப்பா எம்பெருமான் ஏழுமலையான் ஆவேன். அதன் பிறகு உனக்கு எதிரில் யார் இருக்கிறார் என்பதை பற்றிய கவலைகள் தேவையற்றது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கான பொறுப்பு நானே. கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷங்களை கொடுக்க தெரியாதா என்ன? என்னுடைய வேலைகளை பொறுத்திருந்து பார். அனைத்தையும் உனக்கு சாதகமாக இறுதியில் மாற்றுவேன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் முழு மனதோடு சரணடைந்து விடு. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பதை நீ அப்போது உணர்ந்து கொள்வாய். உனக்கான புதிய வழிகளையும் உனக்கு நான் உருவாக்கி தருவேன். எனதிந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.